முருகப்பெருமான் பக்தர்களுக்கு என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாம் திருப்புகழில் 2வது பாடலான அருக்கு மங்கையர்னு ஆரம்பிக்கிற பாடலை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடலில் ஓட சிறு குறிப்பு என்ன அப்படின்னா, காம இச்சையால் அவதிப்படக்கூடிய நான் அதுலேருந்து வெளியே வந்து மிகப்பெரிய குருவான ஒன்றை நான் சரணடையணும்பா முருகா அப்படின்னு சொல்லி அவர் மெய் வருந்த அருணகிரிநாத சுவாமிகள் பாடுறாரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ பார்க்கலாம். ரைட் சைடில் பாடல் வரிகள் இருக்குது, அதை அப்படியே கவனிச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு வரியாக நான் விளக்கத்தை தெளிவாக நான் சொல்ல முயற்சி செய்கிறேன். சரி, அருக்கு மங்கையர் மலரடி வருடிய அப்படின்னா, அருக்கு மங்கையர் அழகான அருமை வாய்ந்த பெண்கள் பார்த்தா மலரடி வருடிய அப்படின்னா அவங்க காலிலேயே கடந்து வீணா போய், கருத்தறிந்தவின் அரைதனில் உடைதனை அப்படின்னா அந்த கருத்து அறிந்தவின் அப்படின்னா அவங்களோட எண்ணங்கள் எல்லாம் புரிஞ்சு பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட எண்ணத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் அறையில் வந்து அவர் உடைதனை அவிழ்த்தும் அங்குள்ள அரசியலை தடவியும் இருதோல் உற்று அனைத்தும் அங்கையின் அடிதொரும் நகமேல உதட்டை நின்று பல்லிடு குறிகளும் இட அடிக்களந்தனில் மயில் குயில் புறவு என மிகவாய் விட்டு உருக்கும் அங்கியின் மெழுகு என உருகிய அனுபவம் சிரத்தை மிஞ்சிடும் அனுபவம் உருபலம் உரகையின் கனிநிகர் என இலகிய முளைமேல் வீழ்ந்து உருக்கலங்கி மெய் உருகிட அமுது உகு பெருத்த உந்தியின் முழுகி மெய் உணர்வு அற உழைத்திடும் கன களவியை மகிழ்வது தவிர்வேனோ. இப்போ அதிலிருந்து இந்த களவியை மகிழ்வது தவிர்வேனோ அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் நான் அவங்க பாதங்களையே கடந்து இப்படி வீணாக போய் இப்படி தப்பாக பண்ணி நான் இந்த களவியை விடுவேனோ அப்படின்னு, இந்த காம இச்சையை நான் என்னைக்குப்பா விட போகிறோம் முருகப்பெருமானை எனக்கு தயவுசெய்து உதவி பண்ணு அப்படின்னு இப்போ அடுத்த லைனில் வந்து அவர் முருகப்பெருமானை பற்றி சொல்ல போகிறாரு. எப்படிப்பட்டவர், நீ எவ்வளோ பெரிய ஆளு, நீ எனக்கு இப்படி உதவ மாட்டியா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ லைன் வரப்போகுது. எப்படின்னா, தவிர்வேனோ அப்படி சொல்லிட்டு, இருக்கு மந்திரம் எழுவகை முனி பெற. இருக்கு மந்திரம் அப்படின்னா ரிக்கு மந்திரம், ரிக் வேதம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இந்த இடத்துல இருக்கு மந்திரம். எழுவகை முனி வரும் அப்படின்னா ரிஷிகள், 7 வகையான இந்த 7 வகை ரிஷிகளும் முனிவர்களும் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் பெரும்படியான உரைத்த சம்பிரம சரவணபவ குஹ அப்படின்னா, சம்பிரம அப்படின்னா சிறப்பு மிக்க, சம்பிரம சிறப்பு மிக்க சரவணபவனே குஹனே இதத்த இங்கிதம், இதத்த இதமான, இங்கிதம் அப்படின்னா இனிமையான, இதத்த அப்படின்னா இதமான இனிமையான இலகிய அருமுகனே, இலகிய அருமுகனே அதாவது அருமுக அப்படின்னா ஆறுமுக பெருமானே, எழில்வேல் அழகிய வேளவனே என்று அப்படின்னு இலக்கணங்களும் இயல் இசைகளும் மிக விவரிக்கும் அம்பல மதுரித கவிதனை இயற்று செந்தமிழ் விதமோடு புயம் இசை புனைவோனே அப்படின்னு இந்த மாதிரிலாம் என்ன சொல்லுதான், சிறப்பு வாய்ந்தவனே, சரவணபவனே, குகனே, இதமானவனே, இங்கிதம் இனிமையானவனே, இலகிய அருமுகனே, எழில் வேளவனே அப்படின்னு இலக்கணமும் இலக்கியங்களும் இயல் இசை தமிழும் வந்து மிக விரிவிக்கும் அப்படின்னா நிறைய உன்னை பற்றி அம்பல மதுரித கவிதனை, இந்த அழகான கவிதைகளா உனக்கு இயற்று செந்தமிழ் விதமோடு விதவிதமாய் புயம் இசை புனைவோனே, உன்னை பத்தி விதவிதமா சொல்லுதப்பா முருகப்பெருமானே. செருக்கும் அம்பல மிசைதனில் அசைவுறு நடித்த சங்கரர் வழிவள அடியவர் அப்படின்னா, செருக்கும் அம்பல அப்படின்னா தில்லை அம்பல நடராஜ பெருமான். சரிங்களா, அம்பலத்துல நடனமாடக்கூடிய நடராஜ பெருமான் அசைவுறு நடித்த அப்படின்னா அந்த காலத்தில் நடனத்தை தான் நடித்த அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா திருப்புகழ் பார்த்தீங்கன்னா நடத்தன்னு வரும். நடத்த அப்படின்னாவே புரிஞ்சுக்கோங்க, அது வந்து நடனம் அப்படின்னு சொல்கிறாங்க. நடித்த சங்கரர் வழிவள அடியவர் திருக்குறுந்தடி அருள் பெற அருளிய குருநாதர் அப்படின்னா, நம்மளோட சிவபெருமான் அப்படி தில்லை அம்பலத்தில் நடனமாடக்கூடிய நம்ம சிவபெருமான் வழியாக கடைசியாக வந்து அவர் திருக்குறுந்தடியில் ஒரு அடியவருக்கு காட்சி தந்தார். ஞாபகம் இருக்குங்களா யார் அந்த அடியவர்னு? திருப்பெருந்துறை அந்த இடத்துல திருக்குறுந்தடி, குறுந்தை மரத்துக்கு கீழே அவர் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ மாணிக்க வாசக பெருமான் வராரு. அந்த மாணிக்க வாசக பெருமானுக்கு வந்து நம்மளுடைய சிவபெருமான் குருவா இருந்து அருளாசிக்கிறார் இல்லையா, அதுதான் சொல்றாங்க. அப்படி இந்த இடத்துல மாணிக்க வாசகர் பதிவு பண்றாரு. மாணிக்க வாசக பெருமான் எப்படி பதிவு பண்றாரு? திருக்குறுந்தடி அருள் பெற அருளிய குருநாதர். திருக்குறுந்தடியில
அருள் அவருக்கு கொடுத்த மாணிக்கவாசக பெருமானுக்கு அருள் கொடுத்த நம்மளுடைய குருவே அப்படின்னு சொல்லிட்டு, திருக்குழந்தையும் என அவர் வழிபடு குருக்களின் திறம் என வரும் பெரியவ திருப்பரங்கிரி தனில் உனை சரவண பெருமாளே அப்படின்றாங்க. அப்படின்னா அப்படிப்பட்ட குருவுக்கே திருக்குழந்தை, அவருக்கு பிறந்த ஒரு தெய்வீக குழந்தை, அவரே குரு, அவருக்கு நீ தெய்வீக குழந்தை, ஆனா குருவுக்கே நீ குருப்பா அப்படின்றார். எப்படி? திருக்குழந்தையும் என அவர் வழிபடு குருக்களின் தீரம், அவரே குரு, வழி வழியா வந்த அடியார்களுக்கெல்லாம் குருவா இருக்கக்கூடியவரே நம்ம குருநாத தில்லையம்பல நடராஜ பெருமான், அவரோட தெய்வீக குழந்தையான நீயே குருக்கள், அவரே வழிபடுற அளவுக்கு நீ ஒரு பெரிய ஆளுப்பா, பெரியவ திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே, திருப்பரங்கிரிதனில நீங்க இருக்கிற என்னோட சரவண பவ பெருமாளே காத்து ரட்சியுமாறு அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பரங்கிரிதனில், திருப்பரங்குன்றத்தில் இருக்க நம்ம முருகப்பெருமான அருணகிரிநாத பெருமான் வேண்டிக்கிறாரு. எதுக்கு வேண்டாரு? இப்படியே காம இச்சையிலேயே கலந்து இப்படி வீணா போயிடுவனும், இந்த செய்து வேண்டாம், என்னை இதிலேருந்து வெளியே கொண்டு வாப்பா முருகா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. நாமளும் இதை நல்லா அர்த்தத்தோடு படித்து பயன்பெறுவோமாறு அடுத்த வீடியோவில் அடுத்த பாடலுக்கான விளக்கத்தை, உனை தினம் தொழுதிலன் அப்படின்னு ஒரு பாடல் வரும், நாம் அதை பார்ப்போம். நன்றி.